வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு கொடுத்துருக்க கேள்வி என்னென்னா, வாழ்க்கையில் தடை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 9 கிரகத்தில் எந்த கிரகமும் வாழ்க்கையில் தடை ஏற்படுத்தணும் இல்லை. ஆனால் 9 கிரகம் தடை ஏற்படுத்தும். எப்போ பாரு இப்படி தான் சார் நீங்கள் குழப்புறீங்க. ஒன்று செய்யுங்கிறீங்க, ஆனால் செய்யாது, செய்யாது. இப்படி சொன்னால் எப்படி? அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்த பொறுத்து, இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து, இருக்க பார்வையை பொறுத்து தடைகளை ஏற்படுத்தும். ஒரே ஒரு உதாரணம் பாருங்கள். மேஷ லக்னம் எடுத்துக்கோங்க. மேஷ லக்னம், சனி பகவான் அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம், 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம் பாதகஸ்தானம். இந்த சனி பகவான் இருக்க நட்சத்திரத்தை பொறுத்து நல்லதோ கெடுதலோ பண்ணுவார். இப்போ இந்த சனி தசை வந்துருச்சுன்னா எல்லா காரியமும் தடையாகக்கூடியவங்களும் இருக்காங்க, தடையே இல்லாமல் சூப்பராக இருக்கவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது இருக்கிற இடம், இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து. அதே மாதிரி சனி நீச்சம் ஆகிட்டார்னா உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, சனி நீச்சம் ஆகிட்டார், இந்த தசை அவ்வளோதான், கரெக்டு. ஆனால் அதே சனி பகவான் லக்னத்தில் தான் நீச்சமாகிற. மேஷ லக்னமாக தான் லக்னத்தில் நீச்சம். அப்போ என்ன ஆகுனா, லக்னத்தில் நீச்சமான அதே சனி பகவான் லக்னத்தில் நீச்சமானதுனால அவருக்கு விதிவிலக்கு என்ன, அது பலம் பெற்று விடுறார். திக்பலம் மாதிரி வச்சுக்கோங்களேன், பலம் பெற்று விடுகிறார். அப்போ அந்த சனி பகவான் நன்மையை தான் ஜாஸ்தி செய்கிறார். சரி, அப்போ சனி பகவான் மேஷத்தில் இருந்தால் நன்மையை தான் செய்கிறார், அதில் மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அஸ்வினியில் இருக்காரா? அஸ்வினியில் இருந்தால் கேது எங்கே இருக்குது? பரணியில் இருக்காரா? பரணியில் இருந்தால் சுக்கிரன் வந்து தெரியும், மேஷ லக்னத்துக்கு யாருன்னு மாரகாதிபதினு தெரியும். மேஷ லக்னத்துக்கு ரொம்ப நன்மையை செய்யக்கூடியவர்கள். அதனால தான் மேஷ லக்னக்காரங்களும் திருமண வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள்னு சொல்லிடலாம், சுக்கிரன் இருக்க இடத்தை பொறுத்து. அடுத்தது கிருத்திகா நட்சத்திரத்தில் இருக்காரா? சனியும் சூரியன் எங்கேயாவது செட் ஆகுமான்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ இந்த கேது எங்கே இருக்கார், அடுத்தது வந்து சுக்கிரன் எங்கே இருக்கார், இருக்க நட்சத்திரத்தை பொறுத்து சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்து தான் இந்த சனி பகவான் தடையை பண்ணுவாரா தடையை பண்ண மாட்டார்னு முடிவு பண்ணும். சரி, சனி தசையில் அதிகமான தடைகள் வருதுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சனி பகவான் கோயில் திருநள்ளாறு போயிட்டு வரலாம், ரைட்டு. அடுத்தது சிவபெருமானுடைய வழிபாடு, சிவபுராணம் தினமும் பாராயணம் பண்ணுறது, வீட்டில் சிவன் அடியார்கள்னு சொல்லக்கூடிய ஓதுவார்களை கூட்டிகிட்டு வந்து சிவபாராயணம் பண்ணுவது, செலவழிக்க முடிஞ்சவங்க. அடுத்ததாக பெரும்பாலான பேர் செய்யக்கூடிய விஷயம் ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் எங்கே இருக்காரோ, இப்போ மேஷத்தில் இருக்காரா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள். ரிஷபத்தில் இருக்காரா, எளிமையான விஷயம், வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். புதன்கிழமை அன்னைக்கு பண்ணுங்கள். மிதுனத்தில் இருந்தால் சனி பகவானுடைய வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு ப்ளஸ் ஆஞ்சநேயரோட வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு வெத்தனை மாலை சாத்துறது, தேங்காய் மாலை சாத்துறது, வெண்ணெய் காப்பு சாத்துறது, அப்புறம் வந்து வடை. இப்போ சனி ராகு சேர்ந்துருச்சா ஒன்றுமே பண்ண வேணாம், இருந்து காரியங்கள்லாம் தடங்கள் ஆகுதா, நேராக சனிக்கிழமை அன்னைக்கு போங்க, சனி பகவான் வெவ்வேறு ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்துங்க, வழிபடுங்க, கடகட தடங்கல்கள் விலகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த கிரகம் தடை பண்ணுதோ அதை பார்த்துக்கலாம். அதனால் இந்த கிரகம் தான் தடை பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ராகு தசை மாதிரி கொட்டி 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 கொடுக்குற தசை எதுவுமே இல்லை. ஆனால் அதே மாதிரி வச்சு செய்கிற தசை ராகு தசை தான். இப்போ சொல்கிறாங்களா வச்சு செய்யுதுன்னு. அப்போ இந்த ராகு தசைக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, காளி, கேது ராகு ரெண்டுக்குமே காளியோட வழிபாடு. அடுத்தது வந்து துர்க்கை அம்மனுடைய வழிபாடு. மெயின் துர்க்கை தான் வந்து இது. அடுத்தது வந்து அதோட பிராண தேவதை பைரவர். ராகுக்கு பிராண தேவதைக்கே பத்திரருக்கு ஒவ்வொரு கிரகத்தும் இருக்குங்க. மங்களசேஷாய வித்மிகை சண்டிகா பிரியா இதுமிகை தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதனம்னு வரும். அது வந்து ராகுக்கான பிராண தேவதை மந்திரம். ஸோ பைரவர் வழிபாடு இதெல்லாம் ராகு திசைக்கு உகந்தது. அதே மாதிரி கேது திசைக்கு காளியோட வழிபாடு, காமாட்சி அம்மனுடைய வழிபாடு, அடுத்தது வந்து விநாயகருடைய வழிபாடு, தேங்காய் தானம் பண்ணுறது, குடை தானம் பண்ணுறது, இதெல்லாம் கேதுவை வந்து பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஒரு தானம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அர்த்தம் எடுக்காதீங்க. பிரசாதம் வாங்குறதோ இல்லைன்னா எள்ளு சாதம் வாங்குறதோ இதெல்லாம் வந்து அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு வந்துடலாம், பயப்படாதீங்க. மேலே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அவங்களுக்கு அதை கொடுக்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்க சந்தோஷப்படும் போது உங்கள் பிரச்சனைகள் கர்மாக்கள் தீருது. அதனால் எந்த கிரகம் இருக்கோ அந்த இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு தடைகள். ஒன்று எல்லா கிரகம் இந்த கிரகமாக படுத்திடும். பெரும்பாலும் கேது படுத்துது. அதே கேது 3, 6, 11ஆம் இடங்களில் இருந்து நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தால் மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் பண்ணலாம். அது யோகத்தையும் செய்து பெரிய பணங்களை கொடுத்துருதுங்க. இப்போ நீங்கள் 8ஆம் இடத்துல கேது இருக்கும், உடனே விபத்து நோயும்பாங்க. நோயை கொடுக்குற அதே நேரத்தில் ரகசியமாக நிறைய பணங்களையும் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்க நட்சத்திரத்தை பொறுத்து இருக்குது.
அதனால் ஒரு கிரகத்தை நோக்கி இதுதான் தடைன்னு சொல்ல முடியாது. ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதுக்குரிய எளிய வழிபாட்டு பரிகாரங்களை செஞ்சால் போதும். இல்லைங்க 10 வாத்தியார் வைக்கணும், பெரிய ஹோமம் குண்டம் வைக்கணும், மிகப்பெரிய ஹோமத்தை பண்ணால் தான் தீர்வு, அப்படிலாம் கிடையாது. அதனால் பல கிரகங்கள் தடை செய்யவா, எல்லாமே 9 கிரகமும் 9 திசையிலையும் தடை செய்யவும் வாய்ப்பு இருக்குது, யோகத்தை செய்ய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த கிரகம் தான் கெடுத்துருன்னு சொல்கிறதுக்கு கிடையாது. இருக்கிற இடம், பார்க்கக்கூடிய பார்வை, அது பார்க்கக்கூடிய இடம், அது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி.